அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அவரோட புதனும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே. அப்ப தடைபட்டு வந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும். புதன் பகவானால தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. பிள்ளைகளால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் மட்டும் சற்று குறையும். ஆரோக்கியத்தில் மிதுனராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் கவனத்தோடு இருக்கணும். ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உணவு சார்ந்த விஷயத்துலலாம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொல்ஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. 10ஆம் இடத்துல 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. ராகு பகவான், சுக்கிரன், புதன், சூரியன். இந்த மாதத்தின் பிற்பகுதியில சனி பகவானும் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 5 கிரகங்களோட சேர்க்கையால மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்துல கண்டிப்பா உண்டு. உங்க ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் பெற்று ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. அப்போ முயற்சியில தடைகளை கொடுத்து பிறகுதான் வெற்றியை கொடுப்பாரு மிதுன ராசிக்கு. எடுத்த உடனே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது. கடுமையான முன்னேற்றம், கடுமையான உழைப்பு, கடுமையான தடைகளை கொடுத்து தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. வேலை தொழிலில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பாக வேலை தொழிலில் நிதானமாக முடிவெடுக்கணும். வேலை மாற்றம் அப்படின்னு செய்துக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் அடுத்த வேலையை தேடிக்கிட்டு தான் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை விடணும். ஏன்னா 2 கிரகங்கள் வக்ரம் பெற்று சஞ்சரிக்குது. ராகுவோ அங்கே இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. சனி பகவானும் அங்கே போய் சேர போகிறாரு. சூரியன் ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு. அப்போ பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் மிதுன ராசிக்கு. இந்த மார்ச் மாதத்தில் சிலரால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரத்தில் எரிச்சல் ஊட்டும் விதமாக இருக்கும். இந்த மாதம் ஒரு சில கலவையான பலன் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு உண்டு. எதிர்பாராத சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள். 8க்குரியவர் 12ஆம் இடத்துல சஞ்சரித்து வருவதால் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். இந்த மாதத்தில் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். குருவும் உங்களுக்கு சிறப்பாக சஞ்சரிக்கிறாரு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அடகு வைத்த நகைகளை எல்லாத்தையுமே மீட்டு வருவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உடன்பணிபவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே மறையும். வீடு மாற்றம், இடம் மாற்றம்லாம் இருக்கும். வேலை தொழில் காரணமாக ஒரு சிலர்லாம் சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தில்
முதல்ல தடைகளை கொடுத்து தான் பிறகு வந்து சரி செய்வார். கணவன் மனைவி உறவுலேயே சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும், விட்டு கொடுத்து தான் சொல்லணும். கொஞ்சம் பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்பட வேணும். இந்த மார்ச் மாதத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதிலெல்லாம் வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா 5 கிரகங்களோட சேர்க்கையும் ராகு பகவானால் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்கும் பொழுதுலாம் வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்ச பலத்தோடு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ மாணவர்கள்லாம் படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கடன் நோய் எதிர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கணும். குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதால கடன் நோய் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்வார். எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இதெல்லாமே அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கடன்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிங்க மிதுன ராசிக்காரர்கள். அதே மாதிரி உடலில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்கணும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் இருக்காது. தொழில் அப்படிங்கிறத சிறப்பாக நடக்கும். சூரியன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். அவர் வந்து தானே தாம் வீட்டை பார்க்குறதால முயற்சி அப்படிங்கிறத சிறப்பாக செய்வீங்க. எந்தளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு உண்டு. தந்தையின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும், நல்லது நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை தந்தை வந்து பாகப்பிரிவினை செய்து சொத்து உங்களிடத்தில் கொடுக்கணும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சொத்து கைக்கு வந்து சேரும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்களிடத்தில் பெயரும் புகழும் கிடைக்கும். சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ அரசு காரியங்களில் தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதிகாரத்துக்கு சென்றீங்க அப்படின்னா அழுத்தமும் அந்த அளவு உங்களுக்கு இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து தான் வெற்றி பெறணும் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால வேலையில் அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். போட்டி பொறாமை இந்த மாதத்தில் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள். உங்களுடைய எண்ணம், செயல், திட்டம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக மிக உகந்தது. எந்த வேலையை நீங்கள் செய்வதா இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சிட்டு தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். மிதுனராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் உடல் சார்ந்த விஷயத்திலையும் பணம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.